அம்மா எல்லாருக்கும் காலை வணக்கம். எப்ப காலையில வந்தீங்க? எல்லாரும் காலையில நிறைய பேர் வந்துட்டீங்க, இப்ப கொஞ்சம் பேர் வந்திருக்கீங்க. ஆனாலும் அழகாக அமைதியாக இங்க எல்லோரும் அப்படியே வண்ண வண்ண சேலைகளா கட்டிக்கிட்டு கலர்ஃபுல்லா எப்படி இருக்கு பார்க்க, கலர்ஃபுல்லா அழகா உட்கார்ந்துருக்கீங்க. உங்களை எல்லாம் பார்த்ததில் மகிழ்ச்சி. சேத்தியாத்தோப்பு பகுதியில் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் இந்த தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயணம் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. சிங்க பெண்களே எழுந்து வாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவ்வளவு பேர் இந்த பகுதியில அத்தனை பேரும் வந்திருக்கீங்க. அப்படித்தானே வந்திருக்கீங்க? என்னவா சாதாரணமா வந்திருக்கீங்க? சிங்க பெண்களே எழுந்து வாங்க, சிங்க பெண்ணே எழுந்து வா அப்படின்ற ஒரு கொள்கை முழக்கத்தோடு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சி. நிறைய பேர் குழந்தைங்களோடும் வந்திருக்கீங்க. நல்லா தெளிவா எல்லாம் பார்க்கணும், பேசணும், நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு வந்திருக்கீங்க. உங்களுக்கு தெரியாத புது விஷயம் எல்லாம் ஒன்றும் சொல்ல போறது இல்ல. இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும். இந்த மேடையில இருக்கக்கூடிய அனைத்து மகளிரா இருக்கட்டும், இங்க மேடைக்கு வெளியில அவ்வளோ சகோதரர்கள் நின்றுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் இந்த நிகழ்ச்சி நடக்க உறுதுணையாக இருந்தார்கள். மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள், ஒன்றிய செயலாளர்கள், ஒன்றிய தலைவர்கள், பொறுப்பாளர்கள்னு எல்லாரும், மகளிர் பொறுப்பாளர்களா இருக்கட்டும், எல்லாரும் இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக நடக்க வேண்டும் என்பதற்காக ஒத்துழைச்சு வேலை செய்தாங்க. அதை வெற்றியாக்கியது நீங்கள் தான். இவ்வளவு பேரும் நீங்க ஆர்வமா வந்து உட்கார்ந்துருக்கீங்க. அவர்களுக்கும் நன்றி. நீங்க இவ்வளவு ஆசையா வந்து உட்கார்ந்துருக்க என்னுடைய அன்பு சகோதரிகள், என் தங்கச்சிங்களுக்கும் எங்க அக்காங்களுக்கும் இன்னும் மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா உங்களை பார்க்க தான் நானும் வந்தேன். காலையில ஒரு 4:30-5 மணி இருக்கும், வண்டியில ஏறி உட்காந்துட்டு வரணும், எல்லாரும் சீக்கிரம் டைமுக்கு வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்தேன். நீங்களும் இன்னைக்கு எல்லாரையும் பார்க்கணும், அக்காவை பார்க்கணும், எல்லாரையும் பார்க்கணும்னு நீங்களும் ஆர்வமா வந்திருக்கீங்க. மிகுந்த நன்றி. இந்த பகுதி சேத்தியாத்தோப்பு அப்படின்னாலே ஒரு, அதாவது வெளியில சொல்ல முடியாத ஒரு இது, தியாகம் செய்த பூமின்னு தான் சொல்லணும் இல்லையா? ஏன்னா என்எல்சிக்காக அதிக நிலங்களை இங்கதான் கொடுத்தாங்க. அதானே, என்எல்சிக்காக அதிக நிலங்களை கொடுத்து தியாகம் செய்த பூமி தான் இந்த பகுதி. இந்த பகுதி புவனகிரி மாவட்ட, புவனகிரியை பொறுத்த வரைக்கும் கடலூர் மாவட்டத்துல தியாகம் செய்தவர்கள் தான் சொல்லணும். ஏன்னா யாராவது வீட்டை விட்டு கொடுப்பாங்களா? உங்க நிலத்தை விட்டு கொடுப்பாங்களா? யாராவது இல்ல எங்க ஊர்ல இருந்து நாங்க சாமி கும்பிட்ட குலதெய்வம் கோவில், நான் பிறந்து வளர்ந்த அப்பா வீடு, எங்களுடைய நிலம் எல்லாத்தையும் இந்த நாட்டுக்காக தியாகம் செய்த ஊர் கடலூர் மாவட்டம் புவனகிரி. இந்த பகுதியில அவ்வளோ நிலத்தை கொடுத்துட்டு இன்னைக்கு இங்க மலர்ந்த முகத்தோட உட்கார்ந்து இருக்கீங்க. அங்க நமக்கு என்எல்சி கொடுத்தது எதுக்கு? நாட்டுக்கு கரண்ட் வேணும், கரண்ட் வேணும்ன்றதுக்காக தான் கேட்டாங்க. அவங்களுக்கு கொடுத்துட்டு அங்க வேலை கூட கிடையாது. யாருக்கா வேலை இருக்கா? கிடையவே கிடையாது. உங்க எல்லாருக்கும் தெரியும், ஏதாவது வேலை கொடுக்கறேன்னு சொல்லிருப்பாங்க, ஆனா வேலையே கொடுக்கல. டெம்பரரி வேலை கூட கிடையாது. பெரிய பெரிய வீடு இருக்கும், பங்களா வீடு, அதுல முழுக்க வெளிநா மாநிலத்துல இருந்து வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. நம்ம ஆளுங்க அங்க போய் பெருக்கிறது, துடைக்கிறது, கல்லு வச்சு ஏதாவது கட்டுறது, இதுக்குதான் உபயோகப்படுத்தி இருக்கிறாங்க. தமிழர்களை இந்த வேலைக்கு தான் கூட்டிட்டு போறாங்க என்எல்சில.